உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். புதிய ஆட்சியாளர்கள் மக்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த திட்டங்களுக்கு முழு செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்றும் தினமணி வெளியிட்டுள்ள கட்டுரையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் வெற்றியும் தோல்வியும் என்ற தலைப்பில் VID பல்கலைக்கழக வேந்தர் கோ விஸ்வநாதன் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையை தினமணி நாளிதழ் வெளியிட்டுள்ளது. அதில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1967 பொது தேர்தல் வரை இந்தியா முழுவதும் ஒன்றியத்திலும் சரி மாநிலங்களிலும் சரி காங்கிரஸ் கட்சிதான் ஆட்சி செய்ததும் 1957 கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த EMS நம்பூதிரி பாட் முதல்வரானதே முதல் மாற்றம் என்பதும் ஜாதி அமைப்புகளின் போராட்டம் காரணமாக நேரு அரசு அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை கலைத்ததும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 20 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக தமிழ்நாட்டில் 1967 நடைபெற்ற தேர்தல் ஒரு அரசியல் சுனாமி என்றும் ஒன்றிய காங்கிரஸ் அமைச்சர்கள் 7 பேர், மாநில அமைச்சர்கள் 8 பேர் என போட்டியிட்ட 15 பேரில் 14 பேர் தோல்வி கண்டனர். இத்தேர்தலில் 137 இடங்களில் வென்று திமுக ஆட்சியை பிடித்ததை உலக சாதனை என்று ராஜாஜி கொண்டாடினார். முதல்வரானவுடன் ராஜாஜி பக்தவச்சலம், பெரியார், காமராஜர் என்று எல்லோரையும் சந்தித்து எனக்கு உங்கள் ஆலோசனைகளை கூறுங்கள் என்று கேட்ட அரசியல் நாகரிகம் தெரிந்த தலைவர் அறிஞர் அண்ணா என்றும் இக்கட்டுரை நினைவு கூர்ந்துள்ளது. ஏல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் உரையாடிய போது காங்கிரஸ் கட்சி தோற்று போனதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது யோசிக்காமல் நீண்ட நாள் ஆட்சியில் இருந்ததால் என்று யதார்த்தமான பதிலை சொன்னார் அறிஞர் அண்ணா என்றும் கட்டுரையாளர் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார். 1977 ஆண்டு ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் 3 முறை முதல்வராக பதவி வகித்தார். அவர் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ள கட்டுரையாளர், தேர்தல் பரப்புரையின் போது தவேக தலைவர் விஜய் மீண்டும் 1967 மற்றும் 1977 சாதனை நிகழும் என்று சொன்னது ஏற்புடையதல்ல என்றும், அப்போது வாக்களிப்பதற்கான வயது 21, இப்போது 18 குறைத்துவிட்டது. இப்போது இருப்பது போல் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் காலத்தில் தொலைக்காட்சி சமூக வலைதளங்கள் இல்லை. அறிஞர் அண்ணாவும் சரி எம்ஜிஆரும் சரி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது ஒன்றிய அரசிடம் போராடித்தான் மாநிலங்கள் நிதியை பெற வேண்டும் என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ள கட்டுரையாளர், புதிய ஆட்சியாளர்கள் மக்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த திட்டங்களுக்கு முழு செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.